பூமியை தத்தெடுக்கிற அந்த ஃபங்க்ஷன் சீர சிறப்பமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. செர்ரி இங்கேயும் அங்கேயும் ஓடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. செர்ரியோட சின்ன தங்கச்சி பிந்து கேட்குறா, மாமா பூமியை தத்தெடுக்கிறார், அதனால மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி பூமியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் நீ உனக்கே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்க, அடி முட்டாள், பூமியை மாமா தத்தெடுத்துட்டாருன்னா என்னோட சொந்த மாமா பொண்ணு ஆயிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே உரிமை அதிகம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல, கரெக்டடா அப்படின்றா. மீரா ஒரு இடத்துல ஏதோ சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. கேபி வந்து ஏன் இவ்வளோ சோகமாக நின்றுட்டு இருக்க, வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு உண்டானதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்க, இல்லை என் அண்ணன் சரச்சந்திரா ரொம்ப அவசரப்படுறாரு பூமியை தத்தெடுக்கிறதுக்கு, நிதானமாக நல்ல யோசனை பண்ணி செஞ்சுருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏன் அப்படி தோணுது, பூமி அவரோட சொந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு உளற, என்ன சொல்கிறீங்க, பூமி என் அண்ணனுக்கும் சோபாச்சந்திரா அண்ணாக்கு பிறந்த பொண்ணா அப்படின்னு சந்தோஷப்பட, உடனே சுதாரிச்சுக்கிட்ட கேபி, இல்லை இல்லை அவர் தான் பொண்ணா நினைக்கிறாருல்ல, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நான் சந்தோஷப்பட்டேங்க, அதுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அவர் தத்தி எடுத்துட்டாருன்னா உண்மையிலே அந்த பொண்ணு சொந்த பொண்ணு ஆயிடும் இல்லையா. எங்கேயோ வளர்ந்து எங்கெங்கேயோ திரிஞ்சு கடைசியில் சேர வேண்டிய இடத்துக்கு தானே வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு மைண்ட் வைஸாக நினச்சி சத்தமாக பேச, என்னங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க அப்படின்னு மீரா கேட்க, அது ஒன்றும் இல்லை, வா நம்ம ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அபூர்வாவோட மனசு தீயா எரிஞ்சிட்ருக்கு. எரியிற எத்தியில எண்ணெயை ஊற்றின மாதிரி சித்தி வந்து நிற்கிறாங்க. என்ன அபூர்வா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தத்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. சொத்தை உன் வீட்டுக்காரு உனக்கும் உன் பொண்ணுக்கும் தராம கூட போகலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா தத்தெடுத்த பிறகு கொடுத்தாகணும்னு சட்டத்துல இருக்கு. இதையெல்லாம் அந்த பூமிக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன் தலை மேலே ஏறி நின்று அவ பாட்டுக்கு பரதநாட்டியம் ஆடுவா. இதெல்லாம் கேட்கும்போது உனக்கு பைத்தியம் பிடிக்கல, பிடிக்குது சித்தி பிடிக்குது அப்படின்னு அபூர்வா கத்த, ஆனா என்னால என்ன பண்ண முடியும், இதை எப்படி நிறுத்த முடியும், ஆமா உன்னால நிறுத்த முடியாதே, ஏன்னா நீ நிறுத்தினீன்னா உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் உன் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருமே. எந்த ஐடியாவும் நமக்கு கிடைக்கவே இல்லையே, ஆனாலும் என்னோட மண்டையில ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சித்தி கேட்க, சொல்லுன்றாங்க. இந்த ஐடியால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப டென்ஷனான அபூர்வா சொல்லி தொலை அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இந்த தத்து எடுக்கிற அந்த டைமாக பார்த்து நீ என்ன பண்ணுறனா, நம்ம ஹிந்து கல்யாண மேடையில் கல்யாணம் நிற்கும் போது அவள் கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கிட்டா பார்த்தியா, அந்த மாதிரி நீயும் கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கோ. அந்த கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கிட்டேன்னா உனக்கு லக்கு இருந்துச்சுன்னா நீ பொழைச்சிருவ, லக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஒருவேளை செத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்காரர் தத்தெடுக்கிற ஐடியாவே கைவிட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஒரு வேளை எனக்கு பேட் லக்கா இருந்து நான் செத்து போயிட்டேன்னா அப்படின்னு அபூர்வா கேட்க, அதுக்கப்புறம் உனக்கும் பூமிக்கு சண்டையே இருக்காது, நீ பூமி கூட சண்டையே போட முடியாதுல்ல, இது கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே அப்படின்னு சொல்ல, கோவப்பட்ட அபூர்வா அடிக்க வரும்போது, அபூர்வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு சரச்சந்திரா. என்ன அபூர்வா ஏன் இங்கே இருக்க, நாம அந்த பலகை மேல உட்காந்து பூமியை தத்து வாங்கணும் இல்லையா, வா அப்படின்னு சொல்ல அமைதியா நிக்கிறாங்க. உடனே சித்தியோ, அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, சொந்த பொண்ணு இருக்கும்போது வேறு யாரோ ஒரு பொண்ணை நீ தத்து எடுக்கிறது அவளை விரும்பலை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அபூர்வா, இந்த சொத்து போயிடுமோன்னு பயப்பட வேண்டாம், அவள் சொத்துக்காக வரல, அப்பா அம்மா பாசத்துக்காக வந்திருக்கா, அவகிட்ட இருக்கிற நல்ல மனசை நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த அபூர்வா ஏதோ சொல்ல வரும்போது, அப்பா ஐயர் கூப்பிடுறாரு, நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, 5 நிமிஷமா உங்க சித்திக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே பூமி, அப்போ சித்திக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சமாளிக்க, இல்லைப்பா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேண்டாம்ப்பா, நீங்களும் சோபாச்சந்திரா அம்மாவும் சேர்ந்து என்னை தத்து வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்கள குருவா நினைச்சு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன், அதே மாதிரி அந்த குருவே எனக்கு அம்மாவாக வந்து என்னை தத்து வாங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, வாங்க பார்ப்பீங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா சோபாச்சந்திராவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு அவங்க அப்பாவை உட்கார வைக்கிறா. மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி சரச்சந்திரா பூமி என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறாரு. இதை பார்த்து சித்தி சும்மா இருப்பாங்களா, சித்தி சொல்கிறாங்க, பாத்தியா ஒய்ஃபுன்ற பொசிஷனில் இருந்த உன்னை தூக்கிட்டு அவங்க அம்மாவை உட்கார வச்சுட்டா, நாளைக்கு அவள் உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டா எங்கே போவே, சரி எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, வேலை ஏதாவது செய்ய வருமா,
நீயும் பொண்ணும் எந்த வேலை செய்யலினா கூட பரவாயில்ல, வீட்டு வேலையாவது செய்ய கற்றுக்கங்க, அந்த வேலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத சித்தி அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் சொன்னேன், உன் உடம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எரிய வச்சுக்கோ, இந்த காரியம் உடனே நின்றுடும். இந்த சித்தியை நினச்சி அழுவுறதா கோவப்படுறதானே புரியாமல் நிற்கிறாங்க அபூர்வா. இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் அபூர்வா நின்றுட்டு இருக்க, டக்குன்னு ககன் கிட்ட இருந்து ஒரு ஃபோனு வருது. எதுக்கு சித்தி இவன் ஃபோனை பண்ணுறான், எதுக்குன்னே தெரியலையே அப்படின்னு புலம்ப, ஒருவேளை உன் பொண்ணு அவனோட ஓடி போயிட்டாலோ என்னவோ, தெரிஞ்சுக்கலாம், ஃபோனை எடு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல்சேலாக அழுது தீத்துருவ அப்படின்னு சொல்ல ஃபோனை எடுக்கிறாங்க. எதுக்குடா நீ எனக்கு ஃபோனை பண்ணுற அப்படின்னு கேட்க, டாவா நேற்று ஒரு மாதிரி பேசுனேன், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிற, சரிப்பா உன் பொண்ணு என்னை நேற்று பார்க்க வந்தால, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுன்னு சொன்னல, இப்போ என் ஃப்ரெண்டு அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னான், அதனால் வந்து பார்த்தேன், அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டேய் அவளை நீ ஏதாவது பண்ணிட்டியாடா அப்படின்னு அபூர்வா கேட்க, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு, நானே ஏதோ பண்ணிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேனா, வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாரு. இந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் 98% முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த நேரம் இந்த அபூர்வா ஐயோன்னு கத்துனதுல ஐயர் அப்படியே நிற்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு எந்திரிச்சு வராரு சரச்சந்திரா. நம்ம பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சரச்சந்திரா டாக்டரை பார்க்க போகிறேன்னு போகிறாரு. அந்த நேரம் இந்த அபூர்வா யார் என் பொண்ணை எடுத்துகிட்டு வந்து அட்மிட் பண்ணுது அப்படின்னு நர்ஸ் கிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியாது, ஆனால் பில் கட்ட ஒருத்தர் போயிருக்காரு, அவரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, பில் கட்டுற இடத்துல வந்து பார்க்கும்போது ககன் நின்றுட்டுருக்காரு. டே என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு கத்த, ககன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த மனநிலைமையில் வந்தவளை எப்படா நீ தனியாக விட்டுட்டு போவ, இதனால தாண்டா இப்படி பண்ணிக்கிட்டா அப்படின்னு ககனோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க, உடனே சித்தி சொல்றாங்க, இங்க பாரு ஆவேசப்படாத, இங்க தான் உன் வீட்டுக்காரன் இருக்காரு, இவனுக்காக தான் உன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சா இங்கேயே அவளை சாவடிச்சு மயானத்துக்கு எடுத்துட்டு போயிடுவார் டைரக்டா அப்படின்னு சொல்ல, சுதாரிச்சுக்கிட்ட அபூர்வா, இங்க பாரு ககன், நான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டேன், எனக்கு ஒரு உதவி பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, நீ ஒரு பச்சோந்தி, உனக்கெல்லாம் எந்த உதவி நான் பண்ண முடியாது அப்படின்னு ககன் சொல்ல, இங்க பாருடா ப்ளீஸ்டா, நான் ஒரு அம்மாடா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுடா, என் வீட்டுக்காரர்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குடுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சரச்சந்திரா பாத்துறாரு. டே ககன் எதுக்குடா நீ இங்க இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஆவேசமா வராரு. அபூர்வா எதுக்காக அவங்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருக்க, அதுவா மாமா, நானும் கூட அதை தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ ஏன்டா இங்க நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு பிளேட்டை மாத்தி போட, என்னமா புரியல அபூர்வா, பூமியே இவனுக்கு கிடைக்காத மாதிரி நான் பண்ணிட்டேல, அந்த கோவத்துல நம்ம பொண்ணை ஏதோ இவன் பண்ணிட்டான், அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு இங்கே வந்து அவளை ஏதாவது ஒரு விதத்தில் அவளை சாவடிக்கணும்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி, எதுக்குடா இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுடா சொல்லுடா சொல்லுடான்னு பலான்னு அடிக்கிறாங்க. இந்த அபூர்வா பின்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்றா, சொல்லாதன்னு சொல்லிட்டு, இவனை நான் கேட்கக்கூடாது, இவனை கொன்னே போடணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு நர்ஸு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அந்த கத்தியை இவர் போய் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ககனை குத்த வரும்போது, அது வெறும் பொறுமையாக இருந்த ககன் கத்தியை பிடிச்சிக்கிறாரு. நிறைய பிளட்டு லாஸ் ஆகுது ககனுக்கு. இதை பார்த்து அபூர்வா, வேண்டாம் மாமா வேண்டாம், அவர் வேற வேலையாக வந்திருக்கேன்னு சொல்கிறாருல்ல, அதுவே உண்மையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா நட்சத்திரா சுயநினைவுக்கு வந்து உண்மை சொல்ல போகிறாள், அதுவேளை நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சரத்சந்திராவை அந்த கத்தியிலேருந்து கையை எடுக்க வைக்கிறாங்க. கண்ணாலேயே கேட்டுறாங்க, ப்ளீஸ் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அபூர்வா ககன் கிட்ட. ககன் அப்படியே அந்த கத்தியை பிடிச்சிட்டு, நிறைய ஹெவி லாஸ் ஆயிருக்கு பிளட்டு, அதை பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் பேச முடியாமல் கண்ணீரோட நிற்கிறா பூமி. பூமியை ககன் ஏறெடுத்து கூட பார்க்காம உட்காந்துருக்காரு. அங்கே பூமி வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அவள் அழுவுறா. அவளோட ஃபீலிங்ஸு ககனுக்கு புரியுது. ஆனாலும் ககன் வந்து மறுத்து போன மாதிரி உட்காந்து பார்க்குறாரே தவிர எந்த எமோஷன்ஸும் அவர் காட்டவே இல்லை. ககன் சில டைமில் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்காரு. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாரு. பிடிக்காத எதிரியான அபூர்வாவே கெஞ்சி கேட்டதுனால ஒன்றும் சொல்லாமல் அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டாரு இந்த சரச்சந்திரா கிட்டேருந்து. பூமி இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவளை ஏறெடுத்து பார்க்காம இருக்காரு. சூப்பர் ஜென்டில்மேன் ககன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.